தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மற்றும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களுள் ஒருவராக இருக்கும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது அரசியல் வாழ்க்கையை ஒரு சாதாரண கட்சி தொண்டராகவே தொடங்கி உயர்ந்தவர். 2017ஆம் ஆண்டு ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிரிவுகளுக்கு மத்தியில் முதல்வராக பதவியேற்றார். அவரது நிர்வாகத்தின் போது பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்பதால் நீர் மேலாண்மை மற்றும் விவசாயத்தை நன்கு உணர்ந்தவர் என்பதால் விவசாய கொள்கைகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்தார். இவர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பல்வேறு உயர் ரீதியான சாலைகளை உருவாக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் சிறப்பாக சட்டம் ஒழுங்கு நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியவர். கட்சியில் முக்கியமானவர்களினுடைய விலகலுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளராக பதவி வகித்து அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர். கட்சியில் நிலவிய கடும் குழப்பங்களுக்கிடையே பல முக்கியமான முடிவுகளை எடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் அரசியல் பயணம் கடும் நெருக்கடிகளுக்கிடையே தொடர்கிறது.